அதே மாதிரி இவர் தன்னத்தாலே ஆழமாக சுற்றி வராது. எல்லாமே மேக்னெட்டிக் வாட்டர் சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவர் மட்டும் அப்படியே சுற்றிட்டு தன்னைத்தானே சுற்றிட்டு இந்த ஆலமரத்தையும் சேர்த்து சுற்றி வராரு. எப்படின்னா நம்ம நார்மலாக முன்னாடி கிளாக் வைஸில் நார்மலாக நம்ம பார்க்கலாம் அதை சுற்றி தான் வருவோம். ஆனால் இவரையும் சுற்றிட்டு இந்த ஆலமரத்தையும் சுற்றி வந்துட்டுருக்காரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்னெட்டிக் எனர்ஜியை சரியாக பயன்படுத்துறது தான். அதற்கான மெத்தேடில் தான் இவர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா மேக்னெட்டிசம் வந்துட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஈவனாக பரவுது. அதுவும் கிளாக் வைஸில் சுற்றிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை பாடி அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மெத்தேடில் தான் ஐயா வந்து இந்த மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் இதுதான். ஸோ இதன் மூலமாக நீங்கள் சுற்றி வர்றதை ஃபுல்லாக சுற்றி வரும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 400 தடவையாவது 300 to 400 வரைக்கும்னாலும் தன்னைத்தானே சுற்றிட்டு அப்படியே வந்திருப்பார். இது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வாட்டர் குடிக்கிறனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது. ஸோ இதனால் எனர்ஜி கூடி தான் வருமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனர்ஜி அதிகமாகுது இல்லையா? பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி நாங்கள் மரத்தை சுற்றி வந்துட்டோம். சாதாரணமாக நம்ம ஒரு 4 to 5 சுற்றினாலே நமக்கு தலையெல்லாம் சுற்றிடுச்சு, கிரிக்கெட்டுன்னு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நின்றுவோம். ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் சுற்றி இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போது இந்த ரொட்டேஷனை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நேரடியாக லைவாக தான் நடந்துகிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னொன்று அடுத்தது என்னென்னா, நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பக்கம் வந்தாச்சு. 74 வயசில் இந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியுது. 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. ஸோ என்னென்னா, கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரை பண்ணலாம், நம்மளாலையும் இது போல் முடியும். ஸோ இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு ட்ரை பண்ணலாம். ஆறு நிமிஷம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க, உடல்ல எந்த நடுக்கமோ இதோ இல்லை, தலை சுத்துற மாதிரியான ஃபீலிங்ஸ் எந்த இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு.